automatic plastic injection molding machine. The construction of this machine is the base is connected with the die set. So which type of product do you want or which type of shape you want to make a plastic product, that type of shape will be created by a die. So this is called die sets. The die is split up in two parts. One is fixed and another one is movable. Okay. So in this section we have a RAM. This RAM is going to up and down. This is the hopper. The hopper is holding the plastic raw materials. So in the type of flakes, small flakes, and the raw material is going inside. There is a heater for melting the raw materials. Okay. So after heating the raw materials, the solid paste material is converted into. After the liquid material is injected through this nozzle to the die mold. So the pressure is increased through hand press. The molten metal is, plastic metal is going inside the die. So after some few minutes, the heat metal is solidified into solid. Liquid is converted into solid. After we removing the holding area and the die will be removed after we take out from the desired part. So this is a simple type. In industries we are using multiple cavities. The same die have 10 or 20 same part cavities that will be injected by automatically through hopper. Yes, common hopper. The metal flake is stored in the common hopper. The molten metal is transferred into many machines same time. Transfer. சரியா, ஒரே ஒரு ஹாப்பர் இருக்கும், அதில் நிறைய ஃப்ளேக்ஸ் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒவ்வொரு மிஷினாக கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ். சரியா, காமனாக ஒரு ரா மெட்டீரியல் வந்து எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டை இருக்குது. இதில் ஒரே ஒரு ஒன் டைமில் ஒரு ஸ்பாட்டு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். பட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டை ரொம்ப பெருசாக இருக்கும். அது சேம் டைம் 20, 30, 50 இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கேவிட்டிஸ் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் மோல்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பாட்டு. டூத் ப்ரெஷ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. டூத் ப்ரெஷ்ஷில் அந்த ஹேண்டில் ஏரியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் மேபி 20, 30 கேவிட்டிஸ். ஒரு டைம் ப்ரெஸ் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 30 ப்ரெஷ்ஷோட ஹேண்டில் வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் டெமோ டைப் ஹவு த இன்ஜெக்ஷன் மோல்டிங் இஸ் ஒர்க்கிங். சரியா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கலாம், அதெல்லாம் டவுட் இல்லையா உங்களுக்கு? இது வந்து இந்த ரேமை மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நாசல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ டையோட சைஸை பொறுத்து இதை நம்ம மேனேஜ்லேயே மூவ் பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ரெஸ். சரிங்களா, இந்த மெட்டல் போட்டுட்டு பிளாஸ்டிக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லிக்யூட் வந்து உள்ள இன்ஜெக்ட் ஆகும். சரியா. ஸோ இந்த டெம்பரேச்சர் பிளாஸ்டிக்கு நார்மலாக இந்த டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும். பிளாஸ்டிக் படி 30 டிகிரியில் மெல்ட் ஆச்சுன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு இப்போ இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கும் மெல்ட் ஆகிடும் இல்லையா. 100 to 150 என்ன ஆகும், பிளாஸ்டிக் மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. 100 டிகிரியே கூட தாங்கும். அப்போ 100, அதாவது ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, 100 டிகிரி நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் அது நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் ஊற்றுனா என்ன, அது பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிடும் ஆகும். ஸோ மோர் தேன் 100 அப்போ தான் வந்து பிளாஸ்டிக் மெல்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற காயில்ஸ் இந்த சைடில் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், அதோட டெமோ. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்கால் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கியர் வீல்ஸு, ஓடோமீட்டர், ஆட்டோமொபைலில் வந்து சின்ன சின்ன இந்த மீட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான உள்ள ஸ்மால் ரொம்ப மைக்ரோ பார்ட்ஸ் கியர் வீல்ஸ், அதை வந்து பிரிக்கால் மேனுஃபேக்சரிங். ஸோ அவங்க பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் நிறையா யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதோட எப்படி ஒர்க் ஆகுது அதோட டெமோ.